ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இங்கே நம்ம வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கிறோம். கடின உழைப்பு, சாதாரண உழைப்பு இல்லை, நுரத்தள்ளி தான் சம்பாதிக்கிறோம். ஊரில் மக்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப போஷாக ஒன்றுமே வேலை செய்யாமலாம் சம்பளம் வந்துடுறதில்ல, பணமும் கிடைச்சிடுறதில்ல. மிகவும் சிரமப்பட்டு சம்பாதிக்கிறோம். நிறைய சந்தர்ப்பங்களில் குடும்பத்தை பிரிந்து பேச்சுலர் லைஃப்பை வாழ்ந்துட்டு சம்பாதிக்கிறது இன்னும் அந்த சம்பாத்தியம் அந்த ப்ராசஸில் இன்னும் அதிகமான ஒரு ஹெவினஸ், ஒரு அழுத்தத்தை சேர்க்கிறது. இப்படிலாம் சம்பாதிச்சு சேர்க்கிற பணம் இருக்குது இல்லைங்களா, இதை எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தோணும். ஏன்னா இப்படியே நம்ம வாழ்க்கை கல்ஃப்லேயோ இல்லை வெளிநாட்டிலேயோ லாங் டர்மாக போயிடக்கூடாது. பேச்சுலர் லைஃப்பில் இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு காசு சேர்த்துக்கிட்டு ஊரில் போய் ஓரளவு ஒரு தொழில் தொடங்குற அளவுக்கு ஏதாவது நம்ம காசை சேமிக்கணும். சேமித்து வச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே சேர்ந்துடாது. ஆக்சுவலாக எதுலாச்சும் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே அதிகரிக்கணும், ரெப்ளிகேட் ஆகணும், மல்டிப்ளை ஆகணும். ஆக்சுவலாக அப்போ நார்மலாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன பார்ப்போம்னா, பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட், டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ், எந்த இடத்துல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணால் அதிகமாக வட்டி கொடுக்குறான், மியூச்சுவல் ஃபண்ட், வட்டி வட்டி வட்டி. நான் இந்த வீடியோனுடைய நோக்கம் வட்டி சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் சுத்தமாக அல்ல. வட்டி சார்ந்த ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. ஏன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் இல்லை, என்னை போன்று இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் என்னுடைய கேட்டகரியில் இருக்கலாம். ஏன்னா வட்டி பக்கம் போகவே கூடாதுன்னு அது முடிவு பண்ணி, அது கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி, பேங்க் லோனாக இருந்தாலும் சரி, யூசரி அந்த வட்டி, இந்த ரிபான்னு சொல்லுவாங்க அரபியில், வட்டி இன்வால்வ் ஆகிற எல்லா விஷயத்துலேருந்தும் விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்ச், ரொம்ப பெரிய சவாலாக நமக்கு தோணும். ஒரு அந்த வட்டியை தவிர்த்துட்டு நம்ம மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா தங்கம் வாங்குறது. ஓகேங்களா, ஏன்னா தங்கம் ஸ்டெடியான ஒரு மார்க்கெட் ரேட் இன்க்ரீஸ் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா, காலகாலமாக இருக்குது. எப்போவாவது ஒரு தடவை தான் அத்தி பூத்த மாதிரி அப்படியே கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சு அப்புறம் திருப்பியும் ரீகெயின் பண்ணி ரெஸ்டோர் ஆகி நல்லபடியாக தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட். இல்லைன்னா ஒரு அசையா சொத்துக்கள், ப்ராப்பர்ட்டிஸ், அசட்ஸ் வாங்கி போடுறது. அது நிலமாக வேணாலும் இருக்கலாம், இல்லை நிலத்தோடு சேர்ந்து பில்டிங் வாங்கி போட்டு அதுலேருந்து வாடகை வர்றது, அல்லது அந்த நிலத்தினுடைய அப்ரிஷியேஷன் வேல்யூ, ஃபைனான்ஷியல் அப்ரிஷியேஷன். இப்போ ஒரு இடத்துல வாங்கி போடுறோம், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உதாரணத்துக்கு 1000 ருபீஸ் இருக்குது ஊரில். ஓகேங்களா, நல்ல முக்கியமான இடத்துல இருக்குது. அதுவும் இல்லை, இது முக்கியமான இடமா ஆக போகுது ஒரு 2-3 வருஷத்தில், அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அப்படின்னா இந்த 1000 ஒரு 5-6 வருஷத்தில், இந்த லாங் டேர்மில் நீங்கள் ஓரளவு சேர்த்துட்டு ஊருக்கு செட்டில் ஆகணுங்கிற டயத்தில் இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000ங்கிறது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5000 கூட ஆகலாம். ஓகேங்களா, ஸோ தி பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் தங்கமும் இந்த நிலம். ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டிஸ், அசட்ஸ், பிளாட்ஸ். இது இந்த வீடியோனுடைய நோக்கம் இது ஒரு ஐடியா சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. உங்கள்கிட்டருந்தும் ஐடியாஸை தெரிஞ்சுக்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது 2 தான். நான் எகெயின் டிஸ்க்ளைமர், விதின் டபுள் கோட்ஸ், இன்ட்ரெஸ்ட் சார்ந்து, வட்டி சார்ந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அப்போ பேங்க் ரிலேட்டட், மியூச்சுவல் ஃபண்ட், ஈவன் எனிதிங் ஆக்சுவலாக வட்டி ரிலேட்டட் தான். ஓகேங்களா, அதனால் நம்ம அதிலேருந்து விலகி இருக்கிறதுனால இந்த 2 தான் எனக்கு தெரியுது. இல்லாட்டி ஊரில் ஒரு கட்டடத்தை கட்டி விட்டு வாடகைக்கு இது பண்ணுறது அப்படியும் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கட்டி விட்டு அந்த மாதிரி அனுபவம் நமக்கு சேருகின்ற பொழுது தான் எதுவுமே ஈஸி இல்லைன்னு தெரியுது. ஏன்னா ஒரு கட்டடத்தை கட்டி விட்டோன்னா அப்படியே வாடகை மட்டும் அப்படியே லம்பாக அது அப்படியே நமக்கு சேவிங்ஸ் கிடையாது. அந்த கட்டடத்துக்கு டெப்ரிசியேஷன் இருக்குது, அந்த கட்டடத்துக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குது, வர்ற வாடகை அதெல்லாம் போட்டு கழித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக ஒரு பெரிய ரிட்டர்ன் இருக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அன்லஸ் இட் இஸ் அ பிக், அந்த மாதிரி நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நிறைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தட் இஸ் சம்திங் எல்ஸ். ஆனால் இங்கே பெரும்பாலும் கல்ஃபில் உள்ளவங்க, நான் சொல்கிற அந்த கேட்டகரி எல்லாமே ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இந்த மாதிரி இருக்கிறப்போ சாதாரணமான 1-2 இல்லாட்டி ஒரு லெட்ஸே ரொம்ப அதிகமான ஒரு நம்பர்ஸ்லலாம் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காது. அப்படி இருக்கிறப்போ அது டக்குன்னு கட்டி விட்டால் உடனே வாடகை லம்பாக வந்துடும், நிறைய சேர்ந்துடும்ங்கிற அந்த ஒரு இது இருக்குது இல்லைங்களா, தாட்ஸு. அது ஒரு மிஸ்கன்செப்ஷன், அதாவது தவறான புரிந்து கொள்ளுதல் தான் சொல்லுவேன். அது அனுபவத்தில் வரப்போ தான் நம்ம நிறைய பேருக்கு தெரிய வரும் ஆக்சுவலாக. சரிங்களா, ஸோ இது என்னென்னா தங்கம். ஓகேங்களா, கண்டிப்பாக. ஏன்னா தங்கம் ஆபரண வேல்யூ மட்டும் கிடையாது, ஆபரண முக்கியத்துவம் மட்டும் இல்லை. ஓகேங்களா, அது ஏதாவது ஒரு தேவை ஏற்படுகின்ற பொழுது அந்த தங்கத்தினுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே வரதுனால நமக்கு கண்டிப்பாக ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, கண்டிப்பாக ஒரு மார்ஜின், நல்ல மார்ஜின் இருக்கும். அதேமாதிரி நிலம். ஓகேங்களா, இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வந்தால், நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிளாட் வாங்கி ஆனால் அந்த பிளாட் வாங்குறப்போ டபுள் செக் பண்ணி
அந்த ஈஸி அந்த விலங்கு இல்லாமல் இருக்குது அந்த ப்ராசஸ் தனி. அதெல்லாம் பார்த்து ஒன்று ஏன்னா ஊரில் வந்து எதையுமே நம்ம வந்து நம்ப முடிய மாட்டேங்குது. என்னதான் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க அது இதுன்னு சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ளார பேக்ரவுண்டில் வேறு என்னென்னமோ நடந்துகிட்ருக்கோம். இன்னொரு ஆளுடைய டிரான்சாக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் டபுள் ட்ரிபிள் மல்டிபிள் டைம்ஸ் செக் பண்ணிட்டு தான் எந்த ஒரு இடத்தையுமே வாங்க வேண்டியது ஒரு ஒரு சிறந்த விஷயமாக இருக்கிறது. உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுங்க, அதாவது எகெயின் இந்த இன்ட்ரெஸ்ட் சார்ந்து வட்டி சார்ந்து இல்லாமல் நீங்கள் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, நீங்களும் உங்களுடைய ஆப்ஷன்ஸை நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்களை அட்வைஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய சஜஷன்ஸ், ஓகேங்களா, உங்களுடைய ரெக்கமெண்டேஷனை வந்து கமெண்ட்டில் ஃபீட்பேக்காக கொடுங்க. அடுத்தவங்களுக்கும் யூஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்ச இந்த 2 தான். ஆனால் இது 2 தவிர்த்தும் வட்டி இல்லாமல் வேறு வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு சில பேர் பேங்க்கில் வந்து ஷரியா கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுனா அதை வட்டின்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்வெஸ்ட் பண்ணுற மணி வந்து பேங்க் வந்து மல்டிபிள் ப்ராஜெக்டில் மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம பணத்தை. உதாரணத்துக்கு ஒரு பேங்க்கில் வந்து ஒரு 1000 பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1000 பேர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து லெட்ஸ் சே 100 கோடி உதாரணம். இந்த 100 கோடியை அவங்க வந்து வேறு போர்ட்ஃபோலியோ ஆஃப் பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து சட்டத்துக்கு புறம்பான தொழில்களும் நிறையா இருக்கும். லிக்கர் பிஸ்னஸ், ஓகேங்களா. அந்த அந்த இன்டீரியராக நம்ம இன்சைடில் போய் இன்டெப்த்தாக நம்ம அவங்கள்ட்ட லிஸ்ட்டு கேட்க முடியாது, என் பணத்தை நீ எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு. ஏன்னா நம்ம 100 கோடியில் நம்ம உதாரணத்துக்கு 2 லட்சம் பண்ணியிருப்போம், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது அந்த ஒரு விசிபிலிட்டி இருக்காது, டிரான்ஸ்பரன்சி இருக்காது. அதனால தான் அந்த வட்டிங்கிறதுலேருந்து விலகி இருக்கிறது. ஒரு சில ஷரியா கம்ப்ளைண்ட் பேங்க்ஸ் இந்த அரபு நாடுகள் அது நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் 1000 கஸ்டமர், இதே உதாரணம், அவங்க வந்து 100 கோடி இருக்குன்னா அந்த 100 கோடியை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிற லிஸ்ட் ஆஃப் பீப்புள், அந்த இந்த 100 பிஸ்னஸும் லீகல், ஹலால், அரபியில் வந்து ஹலால்னு சொல்லுவாங்க, லீகல், ஓகேங்களா, லீகல் பெர்மிசிபிலிட்டி பவுண்டரிஸில் உள்ளது ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக கொடுத்து, அப்போ அது இன்ட்ரெஸ்ட்டுன்னு வராது, ப்ராஃபிட் ரேட்டுன்னு மாறிடும். அது வந்து வட்டி கிடையாது, அது வந்து லாப விகிதம், ஓகேங்களா. அது ஒரு நார்மல் பிஸ்னஸ் மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு மளிகை கடை வச்சுருக்கோம். மளிகை கடையில் வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி விற்கிறோம். 1000 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்க முடியாது இல்லைங்களா. 1000 ரூபாய்க்கு வாங்கி கண்டிப்பாக 1800 ரூபாய்க்கு விற்கிறோம். நம்ம மார்ஜின் ஒரு பொருளுக்கும் வைக்கிறோம். அப்போ அந்த 800 தான் நமக்கு லாபம். அதே கான்செப்ட் தான் நான் இப்போ விளக்குனது. இதுவும் ஒன்று இருக்குது. ஆனால் இந்தியாவில் இது அந்தளவுக்கு எந்தளவுக்கு எஸ்டாப்ளிஷ்னு தெரியல. இங்கே நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்ட் அரப் கண்ட்ரீஸில். இந்தியாவிலையும் சில கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி ஷரியா கம்ப்ளைண்ட் பேங்க்ஸ் இருக்க தான் செய்யுது. இது 3 தான் எனக்கு தெரிஞ்சு. நான் 3வது சொன்ன ஆப்ஷன் வந்து கொஞ்சம் லோ ப்ரொஃபைலாக இருக்குது. ஆனால் அதுவும் இருக்குது. உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா கல்ஃபில் இல்லை வெளிநாட்டில் வாழ்ந்து அப்படியே வெளிநாடு வரைக்குமே 60-65 வயசு வாழ்ந்து இந்த ஃபேமிலியை விட்டுட்டு அந்த மாதிரி இளமையை இழந்து வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது இல்லையா. சம்பாத்தியமாக முக்கியம், வாழ்க்கையே முக்கியம். நடுவில் அந்த ஒரு நியூட்ரல் டெசிஷன்ஸ் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக தான் இந்த பணம் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது பண்ணி ஊரில் தொழிலை தொடங்கி ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்குது. அந்த ஒரு கோல், அது ஒரு அப்ஜெக்டிவ் எல்லாருக்கும் இருக்குது. அதுக்காக தான் இந்த சில தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் என்னென்ன சஜஷன் பண்ணுறீங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸுக்கு, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் ஈவினிங் அஹெட்.